வாட் டு யூ டூ? உங்ககிட்ட யாராவது இந்த கொஷின் கேட்டிருக்காங்களா? என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? என்ன கேட்டாங்கன்னா ப்ராப்ளி ஐ வுட் சே ஐ டீச் இங்கிலீஷ் எவ்ரி டே. ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் நவ். ஐ ஹாவ் டாட் இங்கிலீஷ் ஃபார் மெனி இயர்ஸ். ஐ ஹாவ் பீன் டீச்சிங் இங்கிலீஷ் ஃபார் 10 years. இதில் எது கரெக்டு எது தப்பு? எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ் தான். இன்ஃபேக்ட் எல்லா ஆன்சருமே கரெக்டு தான். பட் எங்கே யூஸ் பண்ணோங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த வீடியோவில் அந்த யூசேஜை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், இது வாத்தி கமிங் வித் லெசன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த பேரெல்லாம் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு தான் இருக்கும், ரைட்? இந்த வீடியோவில் இதை எப்படி ரியல் டைம் சிச்சுவேஷன்ஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னு கற்றுக்க போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்னிங். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னா 2 விஷயமாவது குறைஞ்சபட்சம் தேவை. ஒன்று சப்ஜெக்ட், இன்னொன்று வேர்ப். சப்ஜெக்ட்னா நமக்கு தெரியும், ஒன்று நவுனாக இருக்கும், இல்லைனா ப்ரொனவுனாக இருக்கும். நவுன்னா பெயர் சொல், நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், அனிமல், திங். அதே ப்ரொனவுன்னா நமக்கு தெரிஞ்ச ப்ரொனவுன்ஸ். 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது. அது வந்தால் சிங்குலர் குரூப். தே, வி, ஐ அண்ட் யூ, இது வந்தால் ப்ளூரல் குரூப். ஓகேங்களா? அடுத்து வேர்ப், வினைச்சொல். வேர்ப்ஸ்னால் நமக்கு தெரியும், ஆக்ஷன் வேர்ட். இன்ஃபேக்ட் இந்த டேபிளை சின்ன வயசுலேருந்து நிறையா வாட்டி படிச்சிருக்கோம், ரைட்? ஸோ ஒரு சின்ன ரீகேப். சில வேர்ப்ஸுக்கு வந்து இடி போட்டிங்கனாலே பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். V1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ், V2 இஸ் பாஸ்ட் டென்ஸ், V3 இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை எங்கே யூஸ் பண்ண போகிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ப்ளே, பிளேடு, பிளேடு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில வேர்ப்ஸில் இடி போட்டிங்கனாலே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டான்ஸ், டான்ஸ்ட், டான்ஸ்ட், ரைட்? சில வேர்ப்ஸ் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈட், ஏட், ஈட்டன். அதே மாதிரி சில வேர்ப்ஸ் பார்க்கறதுக்கு ஹெல்பிங் வேர்ப் மாதிரி இருக்கும், ஆக்ஷன் வேர்டாகவே இருக்காது. ஆனால் அது வேர்ப்ஸாக ரோல் ப்ளே பண்ணும். அதுலேயும் 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம், ஐ ஆம் அ டீச்சர். இஸ், ஹீ இஸ் மை ஸ்டூடெண்ட். ஆர், தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ். இதோட பாஸ்ட் டென்ஸ் வாஸ் அண்ட் வேர். இதோட V3 பீன். கரெக்டா? அதே மாதிரி தான் ஹேஸ் அண்ட் ஹேவ். அதோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட், அதோட V3 ஹேட். இவ்வளோதான் லிஸ்டா? கண்டிப்பாக கிடையாது. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் லைக் 500 வேர்ப்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு தேவையான வேர்ப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். பட் இந்த வேர்ப்ஸை எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது சிம்பிளான கான்செப்ட் தான். நம்மளோட எவ்ரிடே ஆக்டிவிட்டியை பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ கோ டு ஒர்க் எவ்ரி டே, ரைட்? ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். ஐ ஆம் அ டீச்சர், ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், ஒரு ஆப்ஜெக்ட். அதே மாதிரி த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சப்ஜெக்ட், வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட். இது மூணுலேயுமே யுனானிமஸாக, அதாவது என்ன ஒற்றுமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? டெய்லி நான் பண்ணுற விஷயத்தை பற்றி பேசும்போதும் இல்லை ஜென்ரலான ஃபேக்ட்ஸை பற்றி பேசும்போதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ரூல் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு V1 இருக்கணும். V1ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப், ரைட்? இதுக்கான கீவேர்ட்ஸ், ஒவ்வொரு டென்ஸுக்கும் கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ண கற்றுக்கும் போது இனிஷியலாக பேசும்போது இந்த கீவேர்ட்ஸ் போட்டு பேசணுன்னா டென்ஸை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன? எவ்ரிடே, டெய்லி, ரெகுலர்லி, ஆஃபன், யூஸ்வலி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயம் எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்த சப்ஜெக்டை ப்ரொனவுன்ஸை 2ஆக பிரித்தோம். ஹீ, ஷீ, இட், சிங்குலர் குரூப்னு சொன்னோம். ஸோ எங்கெல்லாம் சப்ஜெக்ட் சிங்குலராக வருதோ வேர்பில் எஸ் இருக்கணும், இல்லைன்னா வேர்பில் இஎஸ் இருக்கும். கரெக்டாக? அதை தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 சொல்கிறோம். ஹீ பிளேஸ் கிரிக்கெட் டெய்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நேற்று கிரிக்கெட் விளையாண்டான், இன்னைக்கு விளையாடுறான், நாளைக்கும் விளையாடுவான். ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டி. தே வாட்ச் மூவிஸ் எவ்ரி வீக். போன வாரம் படம் பார்த்தாங்க, இந்த வாரம் பார்ப்பாங்க, அடுத்த வாரமும் பார்ப்பாங்க. ஸோ தே வந்ததுனால வேர்பில் எஸ்ஓ இஎஸ்ஓ வரல. மை மதர் இஸ் அ டீச்சர். இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்ட் வரல, ஆனால் பி வேர்ப் வந்திருக்கு. அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் வந்திருக்கு. மை மதர் இஸ் அ டீச்சர். தட்ஸ் அ ஃபேக்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயத்த பேசும்போதும் இல்லை ஃபேக்டான விஷயத்த பேசும்போதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்.
அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இன்ஃபேக்ட் இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச டென்ஸ் இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை எந்த கேள்வி கேட்டாலும் ஐஎன்ஜி போட்டு பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்கும், ரைட்? ஸோ இந்த கண்டினியூஸ்க்கான ரூல் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், கூட ஆம் இல்லைனா இஸ் இல்லைனா ஆர் ப்ளஸ் வேர்ப் கூட ஐஎன்ஜி வரும். இதை எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தான் விஷயமே. இதோட கீவேர்ட்ஸ் நவ், அட் த மொமெண்ட். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னா, இப்போ இந்த நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் வாட்சிங் அ வீடியோ நவ். இந்த நவ்ங்கிற கீவேர்ட் ரொம்ப முக்கியம். ஐ வந்ததுனால ஆம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறேன். தட் இஸ் கால் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஷீ இஸ் பிளேயிங் செஸ் அட் த மொமெண்ட். இப்போ இந்த நிமிஷம் அவள் செஸ் விளையாண்டு கொண்டிருக்கிறாள். அதனால தான் அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஷீ வந்ததுனால இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். தே ஆர் ரைட்டிங் அன் எக்ஸாம் ரைட் நவ். அவர்கள் இப்போது எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தே வந்ததுனால ஆர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறது நம்ம ரெகுலராக பண்ணுற விஷயத்தை பற்றி பேசுறது. ப்ரெசன்ட் கண்டினியூஸுங்கிறது இப்போ இந்த நிமிஷம் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், வேர் டு யூ கம் ஃப்ரம் அப்படின்னு உங்களை கொஸ்டின் கேட்டால் முக்கால்வாசி பேர் என்ன பதில் சொல்கிறோம்? ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா, ரைட்? விச் இஸ் ராங். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் இந்தியா ஆர் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு எப்போ சொல்லுவீங்க? இப்போ இந்த நிமிஷம் வந்துகிட்டு இருந்தாதான். பட் அவங்க உங்களை பற்றி ஜென்ரலாக கேட்குறாங்க, உங்களை பற்றின ஒரு ஃபேக்ட் கேட்குறாங்க. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஐ கம் ஃப்ரம் இந்தியா, ஐ கம் ஃப்ரம் தமிழ்நாடு. தட்ஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம்? நீங்கள் பிக்சரில் பார்க்குறது ரூல். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் இல்லைனா ஹேவ் ப்ளஸ் V3. V3ங்கிறது இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம ஆல்ரெடி வேர்போட டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா? ஈட், ஏட், ஈட்டன். அந்த ஈட்டனுங்கிறது தான் V3. ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் ஹீ, ஷீ, இட் வந்தால் ஹேஸ். ஹேவ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே ரூல். இதை நான் எங்கே அப்ளை பண்ணுறது? எந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும்? ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பித்து ப்ரெசன்ட் டென்ஸ் வரைக்கும் நடந்துச்சுன்னா அதுக்கு தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். இதோட கீவேர்ட்ஸ் மெனி டைம்ஸ், செவரல் டைம்ஸ், ஃபார், சின்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும்போது அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ப்ராபப்ளி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். We have watched this movie many times. நாங்கள் இந்த படத்தை நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். ஒரு தடவை பார்க்கும்போது பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகாது. பாஸ்ட் டென்ஸில் நிறையா வாட்டி இந்த படம் பார்த்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம், இனிமேலும் பார்ப்போம், ரைட்? அதனால தான் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். வி வந்ததுனால ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். வி ஹாவ் வாட்ச்ட், வாட்ச்டுங்கிறது V3. மை ஃப்ரெண்ட் ஹேஸ் ஃபெயில்டு மெனி டைம்ஸ் இன் ஹிஸ் எக்ஸாம்ஸ். இப்போ வரைக்கும் என் ஃப்ரெண்டு நிறையா வாட்டி எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருக்கான். அதனால தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஏன் இந்த இடத்துல ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் மை ஃப்ரெண்டுங்கிறது ஒருத்தன், சிங்குலர். அதனால வேர்ப் வந்து ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் டேஸ்டட் ஃபிஷ் செவரல் டைம்ஸ் இன் திஸ் ஷாப். இந்த கடையில் ஃபிஷ் நான் நிறையா வாட்டி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் காமனான விஷயம் பார்க்கலாம். ஒரு விஷயம் பாஸ்ட் டென்ஸில் ஆரம்பித்து ப்ரெசன்ட் டென்ஸ் வரைக்கும் நிறையா வாட்டி நடந்திருந்தா அதுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், பர்ஃபெக்ட் டென்ஸும் கண்டினியூஸ் டென்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும். கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஐஎன்ஜி வரணும். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்ன அர்த்தம்? ஹேஸ் இல்லைனா ஹேவ் வரும், ரைட்? அதோட ரூல் இதுதான். ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் இல்லைனா ஹேவ் இருக்கும், ப்ளஸ் பீன் இருக்கும், ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதில் ஒரே ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் தான், பீன் மட்டும் ஆட் ஆகும். இன்ஃபேக்ட் நம்ம பேசுறதுக்கு இந்த டென்ஸ் தான் பெரும்பாலும் பயன்படும். ஒரு விஷயம் ஆரம்பித்த இடம் பாஸ்ட் டென்ஸ், இப்போ வரைக்கும் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு, இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதோட கீவேர்ட் ஃபார் இல்லைனா சின்ஸ். ஃபாருங்கிறது டோட்டல் டைம், சின்ஸுங்கிறது ஸ்டார்டிங் டைம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நமக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் திஸ் பிளேஸ் சின்ஸ் மை சைல்ட்ஹுட். நான் இந்த இடத்துல என்னோட குழந்தையிலேருந்து இருந்துட்டு இருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ நான் வாழ ஆரம்பித்தது குழந்தை பருவத்திலேருந்து இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும். அதனால தான் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சின்ஸுங்கிறது ஸ்டார்டிங் டைம். ஹீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங் வித் மீ ஃபார் 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் அதுக்கு பேர் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஹீ வந்ததுனால ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
Let's see an example. ஸோ ஒரே ஒரு சென்டென்ஸ் அதை 4 விதமாக எப்படி யூஸ் பண்ணலாம் கீவேர்ட்ஸோட அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பீப்புள் சஃபர் டியூ டு கொரோனா எவ்ரி டே. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெகுலராக பீப்புள் வந்து கொரோனாவால் சஃபர் ஆகிட்டே இருக்காங்க. பீப்புளுங்கிறது சிங்குலர் கிடையாது. பர்சன் இஸ் சிங்குலர், பீப்புள் இஸ் ப்ளூரல். இங்கிலீஷில் பீப்புள்ஸ்னு ஒரு வேர்டே கிடையாது. நிறைய பேர் பீப்புள்ஸ்னு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் சஃபர் டியூ டு கொரோனா எவ்ரி டே. பீப்புள் ப்ளூரலுங்கிறனால வேர்பில் எஸ் வரல. அடுத்து கண்டினியூஸ்ல எப்படி சொல்லுவீங்க? பீப்புள் ஆர் சஃபரிங் டியூ டு கொரோனா நவ். இப்போ இந்த நிமிஷம் மக்கள் கொரோனாவால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறோம். பீப்புள் ப்ளூரலுங்கிறனால ஆர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பர்ஃபெக்ட் டென்ஸ். பீப்புள் ஹாவ் சஃபர்ட் அ லாட் டியூ டு கொரோனா ஃபார் மெனி மந்த்ஸ். ஸோ கடந்த பல மாதங்களாக மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். பீப்புள் ப்ளூரலுங்கிறனால ஹேஸ் யூஸ் பண்ணாமல் ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பீப்புள் ஹாவ் பீன் சஃபரிங் டியூ டு கொரோனா ஃபார் த பாஸ்ட் 3 months. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் மக்கள் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமான வித்தியாசம். நீங்கள் எந்த சென்டென்ஸை வேணாலும் இந்த 4 விதமாக எழுதலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அந்த வேர்போட ஃபார்மை மாற்றணும், அதே மாதிரி கீவேர்ட்ஸை மாற்றணும். இது எல்லாத்துலேயும் கீவேர்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே, நவ், ஃபார், திரும்ப ஃபார், 3 months. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, ஓகே, இந்த இடத்துல இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். நம்மளை என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டைம் டு யூ வேக் அப் இன் த மார்னிங் டெய்லி அப்படின்னு உங்களை கேட்டால் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? அவன் டெய்லின்னு சொல்கிறான். அப்போ ரெகுலரான ஆக்டிவிட்டியை பற்றி கேட்குறான். ஸோ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னு திங்க் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் மதர் டூயிங் நவ்? நவ்னா இந்த நிமிஷம். ஸோ இந்த நிமிஷம் உங்கள் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? வாட் ஹாவ் யூ லேர்ன் த்ரூ யூடியூப்? யூடியூப் மூலமாக நீங்கள் என்னெல்லாம் கற்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுறது? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வாட்சிங் திஸ் வீடியோ? ஸோ பாஸ்ட் டென்ஸ், நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ என்னோட ஆன்சர். ஐ வேக் அப் அட் 7 in the morning டெய்லி. அப்படின்னா நேற்று நான் 7 மணிக்கு எந்திரிச்சேன், இன்றைக்கும் எந்திரிக்கிறேன், நாளைக்கும் எந்திரிப்பேன். ரெகுலரான ஆக்டிவிட்டி, அதனால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வாட் இஸ் யுவர் மதர் டூயிங் நவ்? இப்போ என்ன பண்ணுறாங்க? கண்டினியூஸ் டென்ஸ். மை மதர் இஸ் குக்கிங் நவ். மதர் இஸ் சிங்குலர், அதனால் இஸ் யூஸ் பண்ணுறோம். வாட் ஹாவ் யூ லேர்ன் த்ரூ யூடியூப்? ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி திங்ஸ் லைக் வெக்காபுலரி, கிராமர், எட்ஸெட்ரா. ஒரு விஷயம் இல்லை, நிறையா விஷயம் இப்போ வரைக்கும் நான் யூடியூப் மூலமாக கற்றுக்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ ஐ வந்ததுனால ஹாவ் வந்திருக்கு. லேர்னோட V3 இஸ் லேர்ன்ட். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வாட்சிங் திஸ் வீடியோ? ஐ ஹாவ் பீன் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் 5 minutes ஆர் 10 minutes. ஸோ 10 நிமிஷம் முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் வை ஐ ஹாவ் பீன் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் 5 minutes ஆர் 10 minutes. ஸோ இதுதான் டென்சஸ். இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்ம்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். I'll see you with the next class.